ஹரி ஓம். வாசுதேவாசுதம் தேவம் கம்சானுருமார்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருவும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 9/3/2025. இன்றைய திதி தசமி காலை 7:45 வரை, பிறகு ஏகாதாசி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் இரவு 11:55 வரை, பிறகு பூசம். இன்றைய சித்து என்ற யோகம் நாள் முழுக்க. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 வரை. இன்றைய நேத்திர 2 ஜீவன் 0. இன்றைய குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. நண்பர்களே, இன்றைய முகூர்த்த நாள் குலசேகர ஆழ்வார் தினம். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள். இன்றைய ராசி பலன்: மேசம் தெய்வ பக்தி, குல தெய்வ வழிபாடு செய்யும் நாள். மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினி சுப செய்தி, பரணி மன சுகம், கிருத்திகை வீண் செலவுகள் ஏற்படும், கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய ரிஷபராசிக்கு எண்ணியது நடக்கும். பரிசு கிடைக்கக்கூடிய நாள். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். பரணியில் ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை வீண் செலவு உண்டாகும். ரோகிணி தலைவலி ஏற்படும். மிருகசீரிஷம் பிறர் உதவி கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு மன விரக்தி, பயம் ஏற்படக்கூடிய நாள். மிதுனத்தில் வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பிறர் உதவி கிடைக்கக்கூடிய நாள். திருவாதிரை நன்மைகள். புனர்பூசம் கௌரவ சஞ்சலம் ஏற்படும். நண்பர்களே, கடகராசி நண்பர்களுக்கு மன சிக்கல், வீண் விரோதம், பகை உண்டாகும் நாள். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசத்துக்கு மிகவும் சிறப்பு. புனர்பூச கௌரவ சஞ்சலம், வீண் கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படும். புனர்பூசத்துக்கு எச்சரிக்கையுடன் இருக்கவும். பூசம் கவனம் தேவை. துன்பம் ஏதாவது ஒரு வகையில் உற்பத்தி செய்யும். மன உளைச்சல் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். ஆயில்யம் புதிய சாதனை செய்யக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு மற்றவர் மேல் பரிவும் பாசமும் உண்டாகக்கூடிய நாள். இன்றைய நாள் அடுத்தவர் மேல் அக்கறை எடுக்கக்கூடிய நாள். சிம்மத்தில் வரக்கூடிய மகம் தனலாபம், பூரம் சந்தோஷம், புத்திரம் மனஸ்தாபம் உண்டாகும். 1ஆம் பாதம் சிம்மத்தில் உள்ளது. நண்பர்களே, இன்றைய கன்னி ராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி, பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள். உத்திரத்துக்கு மனஸ்தாபம், அஸ்தம் பண லாபம் உண்டாகக்கூடிய நாள். சித்திரை 1-2 உடல் சூடு, காய்ச்சல் அல்லது சோர்வு ஏற்படும். கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், தீர்தி உண்டாகக்கூடிய நாள். துலத்தில் வரக்கூடிய சித்திரைக்கு உடல் சூடும் சோர்வும், சுவாதிக்கு கௌரவம் உயரக்கூடிய நாள். விசாகம் வீண் சிரமம் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மன அமைதி, ஓய்வு தேவைப்படக்கூடிய நாள். விருச்சிகத்தில் வரக்கூடிய விசாகத்துக்கு வீண் சிரமம், அனுசத்துக்கு எச்சரிக்கை தேவை, பகை உண்டாகும். கேட்டைக்கு பழி சொல் வந்து சேரும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். வரவு வந்து சேரக்கூடிய நாள்.
தனுசில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் வருகை சந்தோஷம். போராடும் புதிய முயற்சி செய்யக்கூடிய நாள். உத்திராடம் 1ஆம் பாகம் வீண் அலைச்சல் உண்டாகும், கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு மிகவும் கவனம் தேவை. காரிய தடங்கள் ஏற்படும். மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் அலைச்சலும், திருவோணம் பெரியோர் சந்திப்பு கிடைக்கக்கூடிய நாள். அவிட்டம் 1, 2 தோல்வி, காரிய தடை உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் நாள். வெற்றி கிடைக்கும். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்டம் தோல்வியும் காரிய தடையும். சதயம் மன உற்சாகம் ஏற்படக்கூடிய நாள். பூரட்டாதி உடல் அசதி ஏற்படும், கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு மன சாந்தம், சந்தோஷம், புகழ் கிடைக்கக்கூடிய நாள். மீனத்தில் வரக்கூடிய பூரட்டாதி உடல் அசதியும், உத்தரட்டாதி பொருள் வரவும் உண்டாகும். ரேவதிக்கு மனசுகம் தேடக்கூடிய நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை விருச்சிக ராசிக்கு. இன்றைய வார சோலை மேற்கு காலை 10:48 வரை. பரிகாரம் வெள்ளம். நண்பர்களே, இன்று சுபமுகூர்த்த நாள். குலசேகர ஆழ்வார் தினம். மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவரவர் குலதெய்வ வழிபாடு, தெய்வ பக்தி, நல்ல சிந்தனை, நல்ல செயலோடு செயல்பட்டால் எந்த தடங்கள் வந்தாலும் ஜாதக ரீதியாக அல்லது பொதுப்படையாக குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்துக்கும் தீர்வு நம்மளுடைய முயற்சியும் தெய்வீக அருளும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய செயலில் மாற்றம் இருக்கக்கூடாது. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.